கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதியிலே வரும்போது பர்த்திமேயு என்றதான ஒரு குருடன் வழி அருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த குருடன் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று அறிந்தவுடன் அவன் செவிகளுக்கு நசரனாகிய இயேசு வருகிறார் என்கிற சத்தம் கேட்டவுடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரை அவர் கூப்பிடுகிறார். ஆண்டவரை கூப்பிடும் போது எல்லாரும் அந்த குருடனை அதட்டி அமர்த்துகிறார்கள். ஆனாலும் விடாமல் அந்த குருடன் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். எவ்வளவு சத்தம் உயர்த்தி ஆண்டவரை கூப்பிடணுமோ அவ்வளவு சத்தமாய் ஆண்டவரை கூப்பிடுகிறார். எல்லாரும் தடுத்தாலும் தடுக்கிற அந்த தடைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரை கூப்பிடுகிறார். இரண்டாவது, அவரால் முடிந்த அளவுக்கு நடந்து செல்லுகிறார். பார்வை இல்லை, ஆகிலும் முடிந்த அளவுக்கு அவரை பின்தொடர்கிறார். பின்தொடர்கிறதை காட்டிலும் சத்தம் அதிகமாய் தேவனுடைய காதில் போய் விடுகிறது. ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த குருடனிடத்திலே கேட்பார். உடனே அந்த பர்த்திமேயு என்கிற அந்த குருடன் ஆண்டவரோடு கேட்பார், ஆண்டவரே நான் பார்வை அடையணும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அந்த குருடன் சுகமாகி ஆண்டவருக்கு பின் சென்றான் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கேதான் நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய அற்புதத்தை நீண்ட காலத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் தேவன் எடுத்துக்கொள்வாரை தவிர, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மையின் தரத்தை ஆண்டவர் எடுக்க மாட்டார். அதற்கு பின்னால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் சொன்னார் அந்த குருடனை பார்த்து, நீ போகலாம்னா அதுக்கு அர்த்தம் நீ வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போகலாம். இனி நீ இந்த இடத்துல பிச்சை எடுக்க வேண்டாம். இப்படி பல அர்த்தங்கள் அதுல அடங்கும். ஆனா ஆண்டவர் நீ போகலாம் அப்படின்னு அந்த வார்த்தை கொடுத்த போதும் அந்த மனிதன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய அற்புதத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு துவக்கம். இதுதான் ஒரு விசுவாசியாக மாற வேண்டிய ஒரு துவக்கம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு துவக்கம். அற்புதங்களை பெற்ற பிற்பாடு, இயேசுவை அறிந்த பிற்பாடு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அதை கவனத்திலே கொண்டு வருகிறார். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ போகலாம் என்று ஆண்டவர் சொல்ல, நீ என்ன பின்பற்றி வா அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு மாறாய் ஒரு வார்த்தை, நீ போகலாம், சிம்பிளா சொல்லிட்டாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனா அந்த மனுஷனுடைய அந்த மனநிலையை பாருங்க. அற்புதம் செய்த ஆண்டவருக்கு பின்னாலதான் நான் போகணுமே தவிர, இனி நான் உலகத்தோடோ, இனி நான் பிச்சை எடுக்கிறவனாகவோ, இனி நான் சுகவீனனாகவோ, இனி நான் உலகத்துக்கு உரியவனாகவோ, என் சொந்த காரியத்துக்கு உரியவனாகவோ நான் இனி வாழக்கூடாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்திருக்கிறேன். நானெல்லாம் இந்த உலகத்தை பார்ப்பேனா என்று கனவில் கூட நினைத்தது கிடையாது. ஆனா கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார். இனி நான் பின்பற்ற வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் பயங்கரமான ஆச்சரியம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது தவறல்ல, ரொம்ப சந்தோஷம். பயங்கரமான ஒரு அற்புதம், ஒருவராலும் செய்ய முடியாத ஒரு அற்புதம். ஆனால் இந்த அற்புதம் அல்ல நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வது. அற்புதம் செய்த ஆண்டவருக்கு நீங்க தொடர்ந்து என்ன செய்ய போகிறீர்கள்? இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்க்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவரை பின்பற்றுவதில் குறைவுள்ள மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். ஆண்டவருடைய அற்புதத்தை ஆராதித்து ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டுவிட்டு இதுவரைக்கும் நீங்க சபைக்கு போகாத மனுஷனா இருக்கலாம். ஏதோ உங்க இஷ்டப்படி ஏதாகிலும் ஒரு நேரத்துல சபைக்கு போகிற மனுஷனா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பர்த்திமேயு என்பவர் உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு சாட்சி உள்ள மனுஷன். ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம். எங்க போலான்னு தெரியாது. அவர் தான் ஒரு முடிவெடுக்கிறார். இனி கர்த்தருக்கு பின் நான் சொல்ல வேண்டும். அதை வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்திலே அவன் ஆண்டவருக்கு பின் சென்றான். இந்த நாள் முதற்கொண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். எனக்கு ஆண்டவர் ஒரு சிறிய அற்புதம் செய்தாலும் பெரிய அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். மரண பரியந்தமும் ஆண்டவரை நான் பின்பற்றுவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்கள். தொடர்ந்து தெய்வத்தை ஆராதியுங்கள். ஆராதனையை விட்டு விடாதீர்கள். ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை, சாட்சியுள்ள வாழ்க்கையை விட்டு விடாதீர்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டியது உலகத்தை அல்ல. நீங்கள் பின்பற்ற வேண்டியது மாம்சத்தை அல்ல. நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்க சொந்த காரியத்தை அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தீர்மானம் எடுத்து தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.